தமிழ் சினிமாவில் முதல் ஸ்டைலிஷ் நடிகை யார்? முதலாக சிகரெட் பிடித்தபடி கார் ஓட்டிக்கொண்டே சென்ற வலம் வந்த நடிகை யார்? முதலாக நடிகையாக நடித்த நடிகை யார்? இந்த அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே பதில் வித்யாவதி. வித்யாவதி என்பது ஜெயலலிதாவின் சித்தி. ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில, அதாவது நம்முடைய டைம் டிராவல் நிகழ்ச்சியில இன்னைக்கு பார்க்க போறது நடிகை வித்யாவதியை பற்றி. இந்த வித்யாவதி யாருன்னு முதல்ல சொல்லிடுறேன். இவங்க முன்னாள் முதல்வர், பழம்பெரும் நடிகை ஜெயலலிதாவின் சித்தி. திருச்சி அருகே உள்ள ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த பொறியாளர் தான் ரங்கசாமி. வைணவ குலத்தை சேர்ந்தவர். அவருடைய மனைவி கமலாம்பாள். இவருக்கு 3 பெண் குழந்தைகள், வேதவல்லி, பத்மவல்லி, அம்புஜவல்லி அப்படின்னு 3 பெண் குழந்தைகள். ஸ்ரீனிவாசன் ஒரு மகன். இதுல 3ஆவதாக பிறந்த கடைசி பெண் அம்புஜவல்லி தான் இந்த பதிவோட நாயகி வித்யாவதி. ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்த ரங்கசாமியோட குடும்பம் பணி நிமித்தம் காரணமாக பெங்களூருக்கு மாறுது. தன்னுடைய 3 பெண் குழந்தைகளையும் ஒரு பையனையும் கூப்பிட்டுட்டு அவர் பெங்களூர்ல போய் செட்டில் ஆகிறாரு. அந்த எல்லாருமே அங்கேயே தான் படிக்கிறாங்க. இதில் இந்த 3 பேர்லேயே அம்புஜவல்லி தான் படிப்பில் பயங்கரமான சுட்டித்தனமான பெண்ணு. பயங்கரமாக படிப்பா. மேல் படிப்புலாம் படிச்சுட்டு மத்திய அரசு பணிக்கு அவங்க முதல்ல வேலைக்கு போகிறாங்க. நல்ல அழகு, நல்ல ஸ்டைலு. கொஞ்சம் உயரம் குறைவாக இருந்தால் கூட நல்ல ஸ்டைலாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. அம்புஜவல்லிக்கு சின்ன குழந்தையிலேருந்தே ஒரு பெரிய ஆசை. என்னன்னா உலக நாடுகள் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும். அதுக்கு என்னடா வழின்னு யோசிக்கிறாங்க. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்துட்டு அது சாத்தியம் இல்லை. நம்ம குடும்பத்துடைய பொருளாதார சூழ்நிலையும் அதை அனுமதிக்காதுன்னு முடிவு பண்ணி விமான பணிப்பெண்ணாக வேலை செய்வது அப்படின்னு முடிவெடுத்து மத்திய அரசு வேலையை ரிசைன் பண்ணிட்டு விமான பணிக்கான நேர்காணலுக்கு சென்று தேர்வாகி விமான பணிப்பெண்ணா மாறுறாங்க. மாறி அவங்க நினைச்ச மாதிரியே உலகமெல்லாம் சுற்றி வர்றாங்க. அப்போ அவருக்கு நிறைய நாடுகளில் உள்ள விமான பணிப்பெண்கள்லாம் அவருக்கு தோழிகளாக அறிமுகமாகறாங்க. இங்கிலாந்தில் உள்ளவங்க, லண்டனில் உள்ளவங்க, அமெரிக்காவில் உள்ளவங்க, இப்படி மேற்கத்திய நாடுகளை சேர்ந்த விமான பணிப்பெண்கள்லாம் அவங்களுக்கு தோழியாக மாறும்போது அவர் வெஸ்டர்ன் வாழ்க்கை, மேற்கத்திய நாகரிக வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டார். என்னென்னா மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறது, சிகரெட்டு குடிக்கிறது, ஜாலியாக டூர் போகிறது, நண்பர்களோட பிக்னிக் போகிறது, இந்த மாதிரி ஒரு ஜாலியான வாழ்க்கையை வாழ்றாரு. அப்போ அவருடன் பணியாற்றிய பல பணிப்பெண்கள் மாடலிங் அலைகளாக இருக்கிறாங்க. சினிமா நாடகங்களையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது இவருக்கும் ஆசை வருது. அப்போ நம்மளும் நடிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விமான பணிப்பெண் வேலையை விட்டுட்டு சினிமா வாய்ப்பு தேடுறாங்க. அது அவ்வளோ தூரம் அவங்க எளிதில் அவங்களுக்கு கிடைக்கல. ஒரு சின்ன கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது 1953ஆம் ஆண்டு சித்தூர் ராமையா என் வீடு அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அது தெலுங்கு தமிழில் எடுக்கப்பட்ட 2 மொழி படம். அதில் அவர் தான் டைரக்டர், அவர் தான் தயாரிப்பாளர், அவர் தான் நாயகனாக நடிக்கிறார். அந்த படத்தில் ஹீரோயின் பானுமதி. அந்த படத்தில் ஒரு வில்லி கேரக்டர் வருது, பயங்கரமான வில்லி கேரக்டர் வருது. அந்த வில்லியாக தான் முதல்ல பெரிய கேரக்டரில் அறிமுகமாகறாங்க. அப்போ தன்னுடைய பெயரை அம்புஜவல்லி அப்படிங்கிறத மாற்றி வித்யாவதிங்கிற பெயரில் அந்த படத்தில் அறிமுகமாகறாங்க. அவங்களுடைய வில்லத்தனமான கேரக்டர் பயங்கரமாக தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி பயங்கரமாக பேசப்படுது. அப்போ பானுமதி அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய தோழியாக மாறுறாங்க. பிற்காலத்தில் அதாவது மறு வருஷமே, அதாவது 54ஆம் ஆண்டே சண்டி ராணி அப்படிங்கிற ஒரு படத்தை பானுமதி டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த சண்டி ராணிங்கிறது இரட்டை பெண் குழந்தைகளை பற்றிய கதை. அந்த இரட்டை பெண்களாக பானுமதியை 2 இடத்துல நடித்தாங்க. முதல்ல பானுமதி 2 இடத்துல நடித்த படமும் அதுதான். ஒரு நடிகை 2 இடங்கள் நடித்த படமும் அதுதான். அந்த படத்துலையும் 2 சகோதரிகளுக்கும் நேரடி வில்லியாக நடித்தவர் நம்ம வித்யாவதி. இப்படி அவங்க போக 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 என்ன ஆகுதுன்னா, வில்லி கேரக்டர், டெரர் கேரக்டர், ஒரு நாகரிகமான கேரக்டர், ஒரு ஸ்டைலான கேரக்டர்னா வித்யாவதியை கூடுவா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய திரைப்பட வாழ்க்கை ரொம்ப வளர்ந்துட்டு வருது. நிறையா கன்னடம், தமிழ், தெலுங்கு, இந்திய தவிர மற்ற எல்லா மொழிகள்லையும் அவங்க வில்லித்தனமான கேரக்டர் இல்லை, நெகட்டிவ் கேரக்டர் இல்லை, ஸ்டைலான கேரக்டரில் நடித்து நல்ல பேர் வாங்குற. கிட்டத்தட்ட 50-60
படம் வரைக்கும் நடித்தாங்க. அவங்க நடித்த படங்களிலேயே குறிப்பிட்டு சொல்லணும்னா மனோரதம் அப்படின்னு ஒரு படம். இந்த படத்தில் அவங்க என்னன்னா ஒரு நடிகையாகவே நடித்தாங்க. நளினி அப்படின்னு ஒரு நடிகை கேரக்டர், அந்த நடிகையாகவே நடித்தாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா அந்த படத்தில் தன்னோடு ஹீரோவாக நடிக்கிற ஒரு பணக்கார ஹீரோவை மடக்கி போட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொத்தெல்லாம் அடையணும் அப்படின்னு திட்டம் போடுகிற ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள நடிகையாக இந்த படத்தில் நடித்தாங்க. முதல்ல ஒரு நடிகை ஒரு நடிகையாக நடித்த படமும் அந்த மனோரதம் படம் தான். இன்னும் சொல்லப்போனால் வித்யாவதியோட வாழ்க்கையிலே மிக முக்கியமான படம்னு சொன்னால் அது அலிபாபாவும் 40 திருடர்கள் படம் தான். இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு வெளியில் வில்லன் PS வீரப்பானா உள்ளுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே இருக்கிற வில்லி வித்யாவதி. எம்ஜிஆரோட அண்ணன் MG சக்கரபாணி அமீர் காசிம் கானா நடிச்சிருந்தார். அவர் தான் புதையல் எடுக்க முதல்ல போகிறவர். அவரோட மனைவியாக நடித்தவங்க தான் வித்யாவதி, அதாவது சலிமா அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. வீட்டுக்குள்ளே எம்ஜிஆரை போட்டு அவங்க உருட்டு படம் ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே கையில் ஒரு விசிறியை வச்சு வீசிக்கிட்டே அவங்க அந்த வில்லத்தனம் பண்ணுறதை பார்க்கும்போது ஜனங்களே மிரண்டு போகிற அளவுக்கு பயங்கரமான ஒரு வில்லி அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் அவருடைய கேரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சுது. சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் நாடகங்களையும் நடித்தாங்க. ஒய்ஜி மகேந்திரோட அப்பா ஒய்ஜி பார்த்தசாரதி நடத்தின நாடக குழுவில் சேர்ந்து நிறைய நாடகங்கள் நடித்தாங்க, சினிமாவில் நடித்தாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் அவருடைய அக்கா வேதவல்லிக்கும் சினிமாவில் நடிக்கணுங்கிற ஒரு ஆவல் இருந்தது. சரி, அக்காவை எப்படியாவது சினிமாவில் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய படப்பிடிப்புகளை போகும்போதெல்லாம் வேதவல்லியை கூட்டிகிட்டே போவாங்க. அவங்களையும் சினிமா நடிகர்களுக்கு டைரக்டர்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இப்படி அறிமுகப்படுத்தி தான் பிற்காலத்தில் அவங்க ஒரு நடிகையாக சினிமா நடிகையாக மாறினாங்க. தன்னுடைய பேர் வேதவல்லிங்கிறத சந்தியா அப்படிங்கிற மாற்றி அவங்க நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு சந்தியாவோட மகள் ஜெயலலிதாவையும் அவர் தான் சினிமாவில் அறிமுகப்படுத்தினார். சந்தியாவுக்கு தன்னுடைய மகளும் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை வந்தோன்னா அவங்களையும் அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பல விழாக்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள்லாம் அறிமுகப்படுத்தி இது எங்கள் அக்கா பொண்ணு நல்லா இருக்கா நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நிறைய வாய்ப்புகள் தேடினாங்க. அதே மாதிரி நாடகத்திலையும் அந்த ஒய்ஜி பார்த்தசாரதியோட நாடக கம்பெனியில் சேர்ந்து நாடகத்திலையும் ஜெயலலிதா நடிக்க வச்சாங்க. ஒரே நாடகத்தில் சந்தியா, வித்யாவதி, ஜெயலலிதா 3 பேருமே சேர்ந்து ஒரே நாடகத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் ஒரு கலை குடும்பம் பிற்காலத்தில் அவங்களுடைய குடும்பம் மாறுது. கிட்டத்தட்ட 40-50 படங்கள் தான் அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க நிறைய நடிக்கலை. கடைசி 1966ஆம் ஆண்டு தேடி வந்த திருமகள் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தாங்க. அதுதான் அவங்க கடைசியாக நடித்த படம். அது ரொம்ப கேப்புக்கு அப்புறம் நடித்தாங்க. அதில் அம்மா கேரக்டரில் நடித்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க தியேட்டரில் போய் படத்தை பார்த்தாங்க. அதாவது நம்ம எவ்வளோ ஒரு ஸ்டைலிஷான ஒரு பொண்ணாக, எவ்வளோ டெரராக, எவ்வளோ இதாக நடிச்சிருந்தோம். ஆனால் இப்போ ஒரு அம்மா கேரக்டரில் நடிக்கிறமே, நம்ம முகத்தை நம்மளாலே பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இதோட நடிப்புக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அந்த படத்தோட. வித்யாவதியை பொறுத்த வரைக்கும் அவருடைய மேற்கத்திய நாகரிக வாழ்க்கை இங்கு உள்ள பலருக்கு பிடிக்கல. ஏன்னா இங்கே பெண்கள்னா இப்படி தான் இருக்கணும், கட்டுக்கோப்பாக இருக்கணும், போட்டோ கட்டிட்டு வரணும், ஆண்கள் சொல்ல பேச்சை கேட்கணும், ஓரமாக இப்படியான காலகட்டங்களில் ரொம்ப ஸ்டைலான ஒரு நடிகையாக, கெத்தான ஒரு நடிகையாக வலம் வந்தவங்க தான் வித்யாவதி. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவங்க தான் காரில் வருவாங்க, டிரைவர் வச்சுக்க மாட்டாங்க. சொந்த காரு, அந்த காலத்திலே பெரிய கார் வாங்கிட்டு தானே தான் ஓட்டிகிட்டு வருவாங்க. கார் ஓட்டிகிட்டு வரும்போதே கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு தம் அடிச்சுக்கிட்டே கார் ஓட்டுவாங்க. ஷூட்டிங்கில் இடைவெளியில் போய் நின்று தம் அடிப்பாங்க. இது மாதிரி ஒரு அல்ட்ரா மாடர்ன் பெண்ணாக அவங்க வலம் வந்தாங்க. பாதி நேரம் இந்தியாவில் இருப்பாங்க, அப்புறம் பாதி நேரம் ஏதாவது வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. இடையில விமான பணி பண்ண அவங்க வேலைக்கு அதாவது இதில் வெளிநாட்டை சுற்றி பார்க்கறதுக்காகவே சினிமாவில் நடித்துக்கிட்டு இருந்த காலகட்டங்கள்லையும் இடையில ஒரு விமான பணி பண்ணால் ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. இப்படி அவங்க எப்போ இந்தியாவில் இருப்பாங்க, எப்போ வெளிநாட்டு போவாங்க, எந்த நாட்டில் இருப்பாங்கன்னு தெரியாதனால அவருக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிது. அதனால அதை பற்றி அவர் கவலைப்படலை. ஒரு கட்டத்தில் சினிமாவை விட்டு விலகி குடும்ப வாழ்க்கைக்கு திரும்பினாங்க. அப்படி திரும்பிய போது சிம்சன் கம்பெனியில் வேலை பார்த்த வெங்கட்ராமன் அப்படிங்கிற ஒரு பொறியாளரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு 2 குழந்தையும் பெற்றுக்கிட்டு ஜாலியாக தன்னுடைய இறுதி காலத்தை ரொம்ப மகிழ்ச்சியாக கழிச்சாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் தான் சினிமாவில் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் வச்சு அவங்க ஏகே எஜுகேஷனல் ட்ரஸ்ட் கல்வி அறக்கட்டளை ஒன்று ஆரம்பித்து ஒரு ஸ்கூல் ஒன்று பெங்களூரில் ஆரம்பித்தாங்க. அந்த ஸ்கூல் இப்போவும் பெரிய அளவில் பசவனக்குடி அப்படிங்கிற ஏரியாவில் இப்போவும் அந்த ஸ்கூல் பெரிய அளவில் நடத்திட்டு அவருடைய மகள்கள் அந்த ஸ்கூலில் நடத்திட்டு இருக்காங்க. வெளிநாடுகள்லையும் நல்லா செல்வாக்காக இருக்கிறாங்க. இன்றைக்கும் பசவனக்குடி ஃபுல்லாக அந்த ஜெயலலிதாவோட சித்தி, பெரியம்மா, அந்த குடும்பத்தை சேர்ந்த வாரிசுகள்லாம் அந்த ஏரியாவில் இன்னும் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால்
அந்த குடும்பத்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் எந்த விதமான தொடர்பும் அது வரைக்கும் இருந்ததே கிடையாது. எப்போ அவர் இறந்த போது அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்ததா சொல்லுவாங்க. மற்றபடி ஜெயலலிதாவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், காலத்துக்கு பிறகு எந்த தொடர்பும் இல்லாமல் அப்படியே பிரிஞ்சுட்டாங்க. என்றாலும் இன்றைக்கு ஜெயலலிதா இல்லை. ஆனால் அந்த குடும்பம் இன்னைக்கு செல்வாக்கு மிக்க குடும்பமாக, பெங்களூர்ல ஒரு கல்வி குடும்பமாக இன்னைக்கு செல்வ செழிப்போட அருமையா மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நன்றி நேயர்களே. உண்மை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.